இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வீடியோ பார்க்கலாமா? கொஞ்சமாக சிக்கன் இருந்துச்சு, அதை எடுத்து ஒரு சூப்பரான கிரேவி வைக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், கூடவே மிளகாத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஓரமாக வச்சுருங்க. இப்படி மேரினேட் பண்ணி வைக்கிறப்ப சிக்கன் நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் வெந்துடும், மசாலாவும் பிடிச்சிரும். இந்த மாதிரி எந்த கிரேவி வச்சாலுமே கூட ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரசம் சிக்கன் கிரேவி, ரசம் மட்டன் சுக்கா, ரசம் பீஃப் ஃப்ரை, பீஃப் கிரேவி இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த காம்போ பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். நான் மெயினாக எந்த கிரேவி இந்த மாதிரி வச்சாலுமே ரசம் வச்சுருவேன். ரொம்ப டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். ரசத்தில் வந்து மெயினாக மல்லி இலை போடுறத விட அதோட காம்பு நிறையா போட்டு வச்சா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரசத்தை ஒரு பக்கம் தாளித்து விட்டுட்டு நம்ம இப்போ சிக்கன் கிரேவி ரெடி பண்ணலாம். நல்லா மேரினேட் ஆகியிருக்கும். இதை குக்கரில் வைக்கிறதோட அடுப்பில் இந்த சட்டியில் வச்சா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி டைம் ஆனதுனால நான் குக்கரில் வச்சேன். எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு, வெங்காயம், பச்சை மிளகா, கூடவே தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. ரசம் இந்த மாதிரி பொங்கி வரும்போதே வந்து ஆஃப் பண்ணிடணும், ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கன் மேரினேட் பண்ணியிருக்க சிக்கன் அதில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி போட்டு ஒரு 2 விசில் விட்டாலே சூப்பராக வந்து ரெடி ஆயிரும். லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தூவி இறக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் பால் வேணுன்னா நீங்கள் இதாக குழம்பு மாதிரி வேணுன்னா தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் எனக்கு கிரேவி டைப்னால அப்படியே வந்து வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் சிம்மில் போட்டு இறக்குனா நல்லா ரெடி ஆயிரும். ரசம், சோறு, அது கூடவே சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் என்ன